இவங்க ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு ஃபைட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க 2 விதமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்று வச்சிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கிடோ, இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவ் மகா. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்கிடோனா என்னன்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு கொரியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ். அதாவது இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த கிக்கிங் அண்ட் சர்க்குலர் மூவ்மெண்ட்ஸ். இவங்க அதிகமான மூவ்மெண்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா கிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை இப்போ நீங்கள் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்லேயே கூட பார்த்தாலே தெரியும். நம்ம கலிராணி வந்து ரொம்பவும் அதிகமாக யூஸ் பண்ணுற மூவ் என்ன பார்த்தீங்கன்னா கிக் பண்ணுறதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்கிடோ ஃபைட்டில் வந்து ஒரு நிறைய லெவலில் இருக்குது, நிறைய பெல்ட்டும் இருக்குது. அதாவது 11 விதமான கலர்ஸில் வந்து பெல்ட் இருக்கும். இதில் கடைசியாக இருக்க பெல்ட்டோட கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். இந்த டெக்னிக் ஃபுல்லாக அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட பெல்ட் கலர் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். இப்போ நீங்கள் கலிராணியை பார்த்தாலும் சரி இவங்க வந்து ஒரு பிளாக் கலர் பெல்ட் போட்டிருப்பாங்க. இந்த ஆப்கிடோ ஃபைட்டை வந்து கற்றுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 to 8 years ஆகும். நெக்ஸ்ட்டு இன்னொரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவ் மகான்னு சொல்லுவாங்க. இந்த கிராவ் மகாவை பற்றி நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணான்னு தெரியும். அந்தளவுக்கு ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு டெக்னிக் இது. இந்த கிராவ் மகான்றது வேர்ல்டுலே ரொம்பவும் டேஞ்சரஸ் அண்டு ரொம்பவும் எஃபெக்டிவான ஒரு டெக்னிக். ஏன்னா நீங்கள் கராத்தே குங்ஃபு இந்த மாதிரி எடுத்தால் கூட அதை விட வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராவ் மகா. இந்த கிராவ் மகா வந்து அதிகமாக எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மிலிட்ரியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஃபைட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கிராவ் மகா வந்து எந்த இடத்துல வந்து டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இந்த இடத்துல தான் வந்து இந்த கிராவ் மகா வந்து டெவலப் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த ஃபைட்டோட காம்பினேஷன் எந்த அளவுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங், ரெஸ்லிங், ஜூடோ, அக்கிட்டோ அண்ட் கராட்டே இந்த மாதிரி எல்லா விதமான டெக்னிக்ஸும் வந்து கலந்து சண்டை போடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு ரொம்ப டெட்லிஸான ஒரு டெக்னிக்கை தான் வந்து இந்த கலிராணி வந்து கற்று வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவங்க கிட்ட வந்து சண்டை பண்ணணும்னால ரொம்ப எல்லாருமே வந்து யோசிப்பாங்க. நீங்கள் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்லேயே பார்த்துருப்பீங்க. ஜாக்கியே வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த கலிராணி கிட்ட ஃபைட் பண்ணும்போது எந்த அளவுக்கு வந்து அது மாதிரி சண்டை போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரொம்பவும் வந்து ஸ்கில்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர் இவங்க. நெக்ஸ்ட் இவங்களோட வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா